இத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். இத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்களில் இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு ஒரு குடும்பத்திலே அன்பாக இருந்தவராக இருந்தார். அந்த குடும்பத்திலே மரண சம்பவம் உண்டாகிறது. அந்த சம்பவத்திலே மரியாள் மார்த்தாள் உடைய சகோதரன் மரித்து போன அந்த அவர்கள் கலங்கி இருக்கிறார்கள், துக்கத்தோடு இருக்கிறார்கள். அங்கே அந்த துக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துக்கமாக இருந்திருக்கும். இயேசு அந்த சமயத்திலே அங்கே இல்லை. அவர் தாமதமாக அந்த மரித்த இடத்திலே அங்கே வந்தார். 4 நாட்கள் பின்பதாக அவர் வந்தார். அந்த சமயத்திலே மரியாள் இயேசுவிடத்தில் போய் சொல்லுகிறார். யோவான் 11:32-33 அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து போட்டிருக்கு. பாருங்கள், இயேசு அந்த காரியத்தை, அந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே அவருடைய இருதயம் கலங்குகிறது, ஆவியிலே கலங்குகிறது. ஆவியில் கலங்குகிறதுனா வெளியே காட்ட முடியாது. ஆனால் கலங்கும் பொழுது அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது. கண்ணீர் வடிக்கிறார் ஆண்டவர் இயேசு. பாருங்கள், அப்படி இல்லாமல் அங்கே என்ன நடக்கிறது பார்த்திங்கன்னா, இயேசு லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். அங்கே ஒரு சம்பவம் ஆச்சரியம் காத்திருந்தது. அவர் லாசருவை எழுப்புகிறார். உயிரோடு எழுப்பி அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது, ஒரு மகிழ்ச்சி காணப்படுகிறது. இதை நம்ம கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம் அந்த குடும்பத்துக்கு இருந்திருக்கும்ல. இவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும். 4 நாட்கள் அழுதுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த 4 நாட்கள் கழித்து எப்படி உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட்டு இருந்திருக்கலாம். அங்கே வசனம் சொல்லுது, யோவான் 11:40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று போட்டிருக்கிறது. அவருடைய மகிமையை நம்ம காண்போமா விசுவாசிக்கும் பொழுது? இந்த மாதிரி சமயத்தில் கலங்கியிருக்கும் போது, துன்பத்தில் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, நம்ம இந்த எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கும் பொழுது, இந்த ஆண்டவரிடத்தில் விசுவாசம் நம்ம வைக்கும் பொழுது அங்கே தேவனுடைய மகிமையை, ஆச்சரியத்தை நம்ம காண்போம். அங்கே இன்பம் உண்டு, அங்கே துயரங்கள் மறையப்படும், துக்கம் மாறும், அங்கு சந்தோஷம் உண்டாகும். ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களுடைய குடும்பத்திலேயும் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீ விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று போட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த கலக்கத்தோடு இருக்கீங்களா, துன்பத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்கள் துக்கத்தை அவர் மாற்றுவார். நீங்கள் தேவனுடைய மகிமையை காண போகிறீர்கள், அதிசயங்களை போகிறீர்கள். ஆண்டவர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.